அழகாக நான் பிஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளவிட்டிஸ் எபிசோட் 10 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீ நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்க நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு யார் ஸ்கிப் நம்ம பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மிச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை போகலாமா? இப்போ நம்ம ஹீரோடைய நண்பனா இருந்தவன் அந்த கிரேட்டா அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோ பார்த்து கிளவிட்டிஸை என்னடா இதில் வந்து மாட்டிட்டு இருக்க, உன்னுடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல தோணுச்சு, அதுதான் வந்தேன் பார்த்தா மாட்டிட்டு இருக்கையே. அதுக்கப்புறம் இதை உடச்சி அவனை வெளியே எடுக்கலான்னு பார்க்க, ஆனால் என்னதான் அவன் பவர் கொண்டு அடித்தாலுமே அது ஒன்றுமே ஆகல. என்னோட பகுதியும் மட்டும் அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி இருந்த அந்த கமாண்டரும், சார் நீங்க எப்படி பறந்து வந்தீங்க, நான் அதை பார்த்தேன், யார் தான் நீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு பவரா, நீங்க எந்த மாதிரியான மேஜிக்கை பயன்படுத்துறீங்கிற மாதிரி அவனும் கேட்க, என்னென்ன அப்படி பாக்குறீங்க, நான் தான் எஸ்லினுடைய ஆர்மியஸ் இந்த கமாண்டர் ரோட் ராயஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட தான் இந்த இடத்துல பேசி ஆகணும். அது என்னன்னா ஜெனரல் ராயல் வந்து தன்னுடைய படை கூட சேர்ந்து அந்த ஹைடன் கேபிட்டல் அழிக்கிறதுக்காக போயிருக்காரு. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. ஜெனரல் ராயல் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும். நான் அவரை தடுத்து நிறுத்துவேன். எங்க பாரு, எனக்கு உனக்கு உதவி பண்றதுக்குலாம் இந்த இடத்துல டைம் கிடையாது. நான் வந்து வேலை வேற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என் உதவியை கேட்கற? நீ அங்க போனீங்கன்னா கூட உன்னை கொண்டுடுவானே. பரவாயில்ல, நான் என்னுடைய நாட்டுக்காக சாகிறதுக்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வகையில் வேணா நான் உதவி பண்ண தயாரா இருக்கேன். ஹைடன் ராயல் ஃபர்னசஸ் அது மட்டும் எக்காரந்த கூட மறைச்சு போக கூடாது. ஏன்னா அதுல தான் அற்புதமான ஆயுதங்களை செய்யறாங்க. அப்படி மட்டும் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க மொத்த விதமான கண்ட்ரோல் அவங்ககிட்ட போயிடும். அப்புறம் இந்த ஹியூமனிட்டியை பயங்கரமா பாதிச்சிடும். அதனால உங்களுடைய ஒத்துழைப்போட இதை நான் ஆரம்பிக்கிறேன். ஓ, இதான் விஷயமா? நீ சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்க தான் செய்யுது. எங்க பாருங்க, அவங்க மேஜிக் எல்லாம் பயன்படுத்துவான். அதனாலதான் நீங்களும் மேஜிக் பயன்படுத்தினாலே எங்களுக்கு கொஞ்சம் துணையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேஜிக்கா? என்னுடைய மாஸ்டர் இதே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஆனா லார்ட் ஜாவிட்டர் எதுக்காக இதுக்கு பார்த்துலாம் பயந்தாங்க தெரியல. கவலைப்படாதீங்க, ஹைடன் இருக்கிற இடத்துக்கு எனக்கு கூட்டு போக. அவனும் யோசிக்கிறான், இந்த ஹியூமன் நான் பயன்படுத்தினா எனக்கு பல வகையில என்னுடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் ஆகும். கிளவிட்டிஸும் அதான் கிளென்னும் இப்படி முன்னாடி இப்படி தான் பண்ணான். சரி, என்னுடைய பேர் வந்து கிராட். நான் உன்னை கூட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், எக்காரந்து கொண்டு நான் உன்னை கூட்டு போகும்போது எந்த ஒரு வகையிலும் துரோகம் பண்ற மாதிரியான செயலை செய்யக்கூடாது. அப்படி நீ எதனா பண்ணின்னு நான் கொன்னுடுவேன் அந்த இடத்துல. அவனும் கண்டிப்பா நான் என்னுடைய நாட்டுக்காக எந்த ஒரு துரோகத்தையும் பண்ண மாட்டேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி நான் எதனா பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன கொன்னுடுங்க. சரி ஓகே, நீ சொல்ற அந்த மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை நான் இப்ப நான் பயன்படுத்துறேன். இதை யாருக்கிட்டே சொல்லிடுதேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கையை வெறும் ரக்கையா மாத்து. அவன் பாத்துருச்சாக்கவான் இது எந்த மாதிரியான மேஜிக்னு சொல்லவும் தலைவன் அதுக்கப்புறம் பறந்து போக, வாடா வாடா யோ இரியா வரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் கூட பறந்து போகல. என்ன மாதிரியான மேஜிக்லாம் இவர் பயன்படுத்துறது தெரியலன்ற சொல்லவும் இவன் ஒன்று பக்கம் மேஜிக்கா எந்த பேரும் நல்லா தான் இருக்கு. கிளவிட்டிஸ் சீக்கிரம் நீ வெளியே வந்தா தான் கரெக்டா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்த உள்ளுக்குள்ள மெயின் பாடி பயங்கரமா தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோ லூனாவை வச்சு அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். அது ஓப்பன் ஆகல. இவன் துறதுனால மட்டும் ஓப்பன் ஆகலையே, என்னவா இருக்கும்? சரி அப்படின்னு அவன் வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராகவும் நம்ம லூனாக்கு டைப்பர் மாத்திரா நெல்லுறவும் ஏதோ ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்றேன். பேசாம இதுக்கு மேல இருந்து கீழே இறங்கலாமா? மேலதான் வழி இருக்கு. ஏய் நெல்லுறோ, இவனை நீ இந்த இடத்துல நல்லபடியா பாத்துக்கோ. நான் மேல போயிட்டு உள்ள இருந்து கதவை திறக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு மேல போல பயங்கரமா குதிக்குது அந்த இடமே. இந்த இடத்துல இருக்க இந்த ஹீட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண டீமன்ஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓவர் ஹீட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஆனா நான் ஒன்னும் ஆர்டினரியான டீமன் கிடையாதுல. அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல குதிக்க, அதுக்கப்புறம் நம்ம லூனாவும் நெல்லுறவும் கதவு கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா யாரோ ஒருத்தங்க வராங்க. அவரு பார்க்க கிங்கு தான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. என்னடா இது பார்க்க வினோதமா இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள காமிக்க, உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு செங்கலும் வந்து விழுது. அந்த செங்கலே போட்டு நம்ம ஹீரோ தான் செங்கல் வழியா அதோடைய ஷேடோல ஹீரோ மறைஞ்சு வந்திருக்கான். எவ்வளவு திறமையான ஆள் பாருங்க. இதோடைய பாட்டம் டேரக்டா ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஷேடோக்குள்ள இருந்து வரது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த செங்கல் ஒன்னும் ஆர்டினரியான செங்கல் இல்ல. இந்த ஹீட் எல்லாம் தாங்கக்கூடிய லெவலுக்கு தான் இருக்கு. இது எவ்வளவு காலங்களா இந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த கடமை பின்னாடி இருக்கிற கதை ஓப்பன் ஆக ஹீரோ பார்த்துட்டு அதிர்ச்சியாவே அந்த இடத்துல பார்த்தா நெல்லுரோ மயக்கம் போட்டு கீழே கிடக்க. லூனாவும் கண்டிப்பா ஓப்பன் பண்ணிருக்க முடியாது இந்த கேட்டை. கண்டிப்பா வேற யாரும் தான். சரியா சொன்னேன், அந்த கதவை ஓப்பன் பண்ணுதே நான் தான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா கிங் அசால்ட்டா வந்துட்டு நம்ம லூனாவை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. அவன் தலை பார்த்தா கீழே இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையா? தலையில்லாத கிங்கா இருக்கிறவன் என்னமோ உயிரோட இருப்பானு. அதுக்கப்புறம் நம்ம ஆலிஷாவை காமிக்க ஜெனரல் ராயல் கூட போட்டு அடிச்சு வேற லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் உன்னோட பக்கம் நீ எப்பவுமே உன்னுடைய அப்பனுக்கு நிகரானவ கிடையாது அப்படின்னு அவனுடைய பவர் எல்லாம் வெளிப்படுத்தி அவன் உன பக்கம் மறந்து போயிடுறா. நீயே ஹீரோன்னு சொல்லிக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவ அப்படின்னு தூக்கி வீசி அடிக்கும். அவன் பார்த்தா அவனோட பக்கம் அந்த மிருகத்து மேல போயிட்டு யோசிக்கிறா, என்னாச்சு அவன் எங்க போயிட்டான்? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். இல்ல அதுக்கப்புறம் பார்த்தா வந்தாலும் அந்த இடத்த விட்டுட்டு சீக்கிரமா போயிட்டு இருக்கான் வேகமா ஃபர்னஸ் நோக்கி. விட மாட்டான மாதிரி அவன் உன்ன பக்கம் வேகமா போக. அதுக்கப்புறம் அவன் மேல வந்த உடனே பார்த்தா நம்ம ராணியும் அட்டாக் பண்ண சொல்றாங்க. இந்த சீப்பான ட்ரிக்ல என் கிட்ட வேலை செய்யாது. ஆலிஷாவும் கரெக்ட் டைமிங்ல வந்துட்டு ஷோரியோ அப்படின்னு ஒரு அட்டாக்க பயன்படுத்த இருந்தாலுமே தடுத்துருவான். இந்த ஸ்வாட் ஸ்டைன் டெக்னிக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதை சொல்லி கொடுத்தவங்ககிட்டே வேலை செய்யுமா? கிடையாதுல. அப்படின்னு அடுத்த கட்டமா தன்னுடைய இன்னொரு கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுல ஆலிஷியா பயங்கரமா அடி வாங்கிறா. ஹீரோ ஆலிஷியா அப்படின்ற மாதிரி ராணியோ கத்த ரெல்லூர் நாள் பக்கம் ஷாக் ஆகுறான். என்ன இவ நான் கொடுத்த அடியில பயங்கரமா இன்னைக்கு உடம்புல வெட்டுக்காயம் வந்திருக்கணுமே. பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு லிமிட் இன்னமும் இருக்குது போல. ஏன்னா உனக்குள்ள ஒரு ரத்தம் யாருடையது? ஸ்வாட் ஸ்டைனுடையது. உன்னை நான் என்னுடைய அப்பாவுக்காக பழி வாங்க போறேன்டா. உனக்கும் என்னுடைய அப்பாவுக்கு என்னடா தொடர்பு? அதை சொல்றா. மார்கோ ஸ்வாட் ஸ்டைன், நான் அவனுடைய நண்பன். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல இந்த
அந்த கலையை அவனுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன். நானும் அவனும் ஹீரோன்ற டைட்டில் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் காம்படேஷன் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டமான காலம் தான். ஆனா உன்னுடைய அப்பா என்னை விடவும் திறமையானவர். நான் என்னதான் அவனுக்கே சொல்லி கொடுத்திருந்தாலும் அவன் என்ன விடவும் திறமையா இருந்ததுனால என்னை தோக்கடிச்சான். அது மட்டும் இல்லாம எல்லா மக்களும் என்ன டிராகன் ஸ்லேயர்னு சொல்றதுக்கான காரணமும் அதனால தான் உருவாச்சு. உன்னுடைய அப்பா ஹீரோன்ற அந்த பொறுப்புல இருந்து அதை எனக்கு ஒப்படைச்சாரு. நடந்த விஷயத்தை கம்மியாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோன்ற டைட்டிலுக்கான ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த ஒரு காம்படிஷன்ல பார்த்தா இவனுக்கு 2 பேரும் மோதத்துல ஹைடன் கிங்கோடைய அந்த வாளும் ஸ்பெஷலா கிடைக்கும். அதான் நம்ம கரண்ட்ல ட்ரைல் வச்சிட்டு இருக்க அந்த ஸ்வாடு பெண் வாங்கிட்டு மார்கோ என்னால முடியாது, இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், வாங்க மோதிடுவோம். 2 பேரும் அதுக்கப்புறம் மோதத்துல பார்த்தா நம்ம மார்கோக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அவன் அவரை தோக்கடிச்சிடான். அழிச்சோட அப்பா ஜெயிச்சிடறதுல அடிச்சேன். இது மட்டும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா நீ வராதப்போ நான் அதை ஜெயிச்சிருப்பேன். நீங்க சொல்றது சரிதான் மாஸ்டர், நீங்க சொல்லி கொடுக்கலாம், நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன். சரி ஓகே போதும், உன்னுடைய பரிசை போயிட்டு நீ வாங்க. இப்ப நீ தானே ஹீரோ. ஆமா நீங்க சொல்றது சரிதான்ற மாதிரி அந்த ஹீரோன்ற பட்டத்தை அவன் ஏத்துக்க. உண்மையை சொல்லப்போனா உன்னுடைய அப்பா என்ன விட அந்த காலத்துல ரொம்ப திறமையான இளமையான ஆளா இருந்தான். ஷார்ட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்ப திறமையா இருந்தனால அவனை ஹீரோன்னு கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஜீனியஸா இருந்தான் ஷார்ட்ஸ்மேன்ஷிப்ல. அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் கிங் வந்து அவருக்கு ஹீரோன்ற பட்டத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம ஹைடன் இனத்துடைய கிங்கா இருக்கிறவரும் தன்னுடைய அந்த ஸ்பெஷலான வெப்பனை வந்து இவருக்கு பரிசா கொடுக்குறாரு. எந்த ஒரு வெப்பனை பயன்படுத்தி மனிதர்களும் இதுவரைக்கும் பார்க்காத எல்லா விதமான இருள் நிறைஞ்ச இடத்தையும் வெளிச்சம் ஆகிறது மட்டும் இல்லாம எல்லா விதமான டீமன்ஸையும் நீங்க தான் இதை கொண்டு அழிக்கணும். அதனால இந்த ஸ்வாடை எடுத்துக்கணும் சொல்லவும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை திறந்து பார்க்கறான். இதோடைய பவர் ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு. இது உண்மையிலே ஒரு ட்ரெஷர் தான். இன்னொரு விஷயத்தை நான் வச்சுக்கோ, இந்த ஸ்வாட் இன்னும் முழுமை அடையல. முழுமை அடையலையா என்ன அர்த்தம்? அது முழுமை அடையணும்னா நீயும் அதுக்கு கூட சேரணும். ஏன்? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் கொல்லக்கூடிய ஒரு மான்சர் தான் உனக்கான மெயினான சக்தியை கொடுக்க போகுது. எந்த ட்ரெஷரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்வாட்னால நீ அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மான்ஸ்டருடைய சோலை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம இதனால உனக்கு அழியாத பவர் இதுல இருந்து கிடைக்கும். கூடவே இம்மர்டாலிட்டியும் தான். அதனால நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முதல் மான்ஸ்டர் சரியானதா பார்த்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவர் கிளம்புவோம். என்ன பெருசா இதுக்கப்புறம் எதிர்பார்க்க போறேன்? எந்த மான்ஸ்டர் அடிக்க போறேன்? நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு பவர்ஃபுல்லான டீமன் தான் அடிக்கணும். உண்மைதான், பவர் இல்லாத டீமன் அடிச்சுட்டு இந்த ஸ்வாட் அப்பமா வேஸ்டா போறதுக்கா? கண்டிப்பா டீமன் கிங்கால நம்மளால போய் ரீச் பண்ண முடியாது. நீங்க சொல்றது சரிதான். நான் அதனாலதான் நார்த்தன் டிராகனை டீல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னடா பேசிட்டு இருக்க? நார்த்தன் டிராகனா? மார்கோஸ் விளையாடாத. நார்த்தன் டிராகன் ரொம்பவும் பயங்கரமானதுடா. அதுதான் அந்த நார்த்தன் டீமன் கிங்கோடைய வேண்டியஸ் கார்டியன் அது அப்படின்னு இவன் லவுடா கத்ததுல எல்லாருக்குமே கேட்க அவங்க ஒரு மாதிரி இவனை பாக்குறாங்க. சரி கத்தாதீங்க சென்சே, நீ இந்த முதல்ல இந்த ஸ்வாட் வச்சு கொல்லக்கூடிய அந்த கிரியேச்சரை நீ தேர்ந்தெடுக்கிறது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு நீ இவ்வளவு பெருசாலாமோட சூஸ் பண்ணுவேன்? எப்படி முடியும்? சாத்தியமே இல்லை. அது டிராகன்டா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா என்னால முடியும், நம்பிக்கை இருக்கு. எனக்கு நீங்க துணையா இருந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் டீமன் கிங் தான். என்னடா பேசிட்டு இருக்க? கண்டிப்பா நம்மளால அவங்களை எதிர்க்கவே முடியாதுடா. இல்ல, இதை கொண்டு எடுக்கிற அந்த சக்தியால முடியும். இதனால வரைக்கும் நடக்காததை நம்ம சாதிப்போம், நம்ம மாத்தி காட்டுவோம்னு சொல்லுவோம். அப்பதான் அவன் யோசிக்கிறான், மார்கோ உண்மையிலே நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறான். கண்டிப்பா அவனுக்குள்ள திறமை இருக்காது, எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே டிராகன்ஸ் கிட்ட அறிவாளித்தன வேலை செய்யுமா என்ன? சரி ஓகே, நமக்கான அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சீனியர் நீங்களும் தான் வந்து ஜாயின் பண்ணுங்க சரியா? மார்கோ கிட்ட எந்த விதமான பெரிய லெவலுக்கான சக்திகளும் கிடையாது. பட் இருந்தாலும் அவனுக்குள்ள புத்திசாலித்தனமும் அதே மாதிரி கான்ஃபிடன்ஸும் அதிகமா இருக்கு. லெஜெண்ட்ஸ் சொன்னது போல அந்த ஒரு வார்த்தைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு லட்சியமாவே எடுத்துட்டான். அப்படி நீ ஃபாலோ பண்ணி போகும்போது பார்த்தா ஒரு சில பேர் ஓடிஸ் போட்டவங்களை இடிச்சுட்டு அவங்க பார்த்தா தென்னுசான மாயவதிகளை காமிக்கிறாங்க. யார் இவங்க? என்ன மன்னிச்சிருங்க, இடிச்சதுக்கு பரவாயில்ல. அவங்களுடைய பயணத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் கொடுக்குறேன். உங்களுடைய வழியில எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது, நான் உங்களுக்கு பிளஸ் பண்ற மாதிரி அவனு சொல்றான். ஆமா, யார் இவங்க மார்கோ? இவங்க எல்லாமே மெஜிஷியன்ஸா? அதாவது இந்த ஃபேரிடேல் மாதிரி ஆன ஆளுங்களா? எக்ஸாக்ட்லி அப்படி சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐடின் இனத்தை லெஜெண்ட்ஸ் சேர்ந்தவங்க சொன்னது போல இவங்க கிடையாது. இவங்களுக்கு இன்னும் தனி கதை இருக்கு. இந்த உலகத்துல மோசமான மான்ஸ்டர்ஸ் எதிர்க்கக்கூடிய லெவல்ல ஸ்வாடுகள் மட்டும் இல்ல, இந்த வெப்பன்ஸ்லயே மேஜிக்கும் ஒண்ணுதான். மேஜிக்கை பார்த்து அந்த இருள் மிருகங்கள் ரொம்ப பயப்படுதுங்க, கட்டுப்படுதுங்க, வசியம் கூட ஆக முடியும். இந்த மேஜிக்கை பயன்படுத்துறவங்க எல்லாமே மெஜிஷியன்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியேங்கப்பா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா முன்னோர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கலாம். வாங்க கிளம்புவோம். இப்போதைக்கு நம்மளுடைய கரண்ட் எபிலிட்டி வந்து எல்லாம் பத்தாது. ஜேர்னில போகும்போது நிறைய நம்ம கத்துக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் ஒரு பனி புயல் அடிக்கிற இடத்துல பார்த்தா மிகப்பெரிய டிராகனை காமிக்க. அந்த இடத்துல நம்ம மார்கோ ட்ரெல்லி இவங்க 2 பேரும் கூட ஒரு சில பேர் கூட்டிக்கின்னு அந்த இடத்துல அந்த டிராகன் அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது தன்னுடைய நெருப்பு பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அவன் கூட வந்தவங்க எல்லாரும் அழிஞ்சு போக விட மாட்டான். இதன் தொட்டு அதுக்கப்புறம் மார்கவும் போய் அட்டாக் பண்ண போறான். டேய் பார்த்து போடா அப்படின்னு ரெல்லு இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் இன்னொரு பக்கம் பயங்கரமா அந்த டிராகன் கூட போட்டு சண்டை போட்டு இருக்காரு. தன்னால முடிஞ்சளவுக்கு விடாம அதில் போட்டு அடிச்சிட்டு இருக்க. ரெல்லு இன்னொரு பக்கம் ஷாக் ஆகுறான். இந்த பையனுக்குள்ள இவ்வளவு சக்திகளா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆனாலும் முயற்சி மட்டும் அவன் கைவிடல கடைசி இருக்கும். இதனாலதான் இவன் என்னை ஜெயிச்சதா எனக்கு தோணுது. தூரத்துல இருந்து ஒரு ஹீரோவை பார்க்கும்போது எப்படி எனக்கு ஞாபகம் வருதோ அதை விட எதிர்பார்ப்புகளை தாண்டிய சக்தி கொண்ட ஆளா இருந்து எனக்கு தெரிஞ்சான். ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிராகன் அடிக்கும் போது திரும்ப தன்னுடைய சோடை பயன்படுத்தி வேகமா போயிட்டு அதை வெட்டத்துக்காக போவான். போற வயலே பார்த்தா திடீர்னு கால் தடுக்கி கீழே விட போற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த டிராகன் இதை பயன்படுத்தி அவனுடைய காலையை வெட்டி கொடுத்துரும். ஏய் மார்கோ, உன்னுடைய கால்ரா? பரவாயில்ல செம்பாய், நீங்க வந்து இதை அடிங்க, விட்டுறாதீங்க, வாங்க, இது நல்ல சான்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் கிட்ட சோட போகுதுல இன்னொரு பக்கம் அந்த டிராகன் இவனை போட்டு அழுத்தி கீழே சாச்சிருது. ட்ரில் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், உண்மையிலே இப்ப நான் தான் இதை கொல்லணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் போயிட்டு கோவத்துல வெட்டி போடுவான் பாருங்க, தலையை துண்டா போயிடும். எனக்கு புரிஞ்சுது, எப்படியா இருந்தாலும் சூழ்நிலை இந்த மாதிரி மாறும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஸ்வாட் கடைசியா என்னதான் தேர்ந்தெடுத்தது. நிலம அந்த மாதிரி மாறிடுச்சு, எங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் வந்து சந்தோஷமா வரான். ஒரு வழியா அந்த டிராகனை கொண்டாச்சு.
டே நம்ம கொண்டுட்டோம்டா. அப்ப திடீர்னு பார்த்தா எதுவும் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்க. என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகும்போது அந்த இடத்துல இவன் கொண்டு அந்த டிராகனுடைய சோல் மொத்தமாவே அந்த கத்தியில அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. கண்டிப்பா இதுதான் அந்த ட்ரெஷரா இருக்கணும், இதுதான் முழுமை அடையதுக்காக அவர் சொன்னார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ராட்சச டிராகன் வருது. ஏய், என்னுடைய பவர் உன்னை விட அதிகம், இருந்தாலும் நீ தான் என்னுடைய இப்போதைய மாஸ்டர், நான் உனக்கு அடிமை, நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தான் நான் தயாரா இருக்கன்ற மாதிரி அதை சொல்லவும் இவனுக்காக எதுவுமே பண்ண முடியல, என்னால் அசைக்க முடியல, அவ்வளோ பிரசன்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்ற மாதிரி அவன் ஆச்சரியத்தில் இருக்கு. இன்னொரு பக்கம் திரும்ப கண்மொழிக்க பார்த்தா அவன் இருந்த இடத்துல மிகப்பெரிய ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கல எவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு டிராகனா, அது எப்ப திரும்ப வரும்னே தெரியாது. ஆனா இருந்தாலுமே ஒரு ஹீரோன்ற பட்டம் என்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே அவனுடைய அப்பாவை நான் காப்பாற்றி அந்த இடத்துல வந்து கூட்டின்னு போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துல அவன் அதுக்கப்புறம் ராஜ்யத்தை விட்டே போயிட்டான். ஆனா ஒரு நாள் அவனை பார்க்க வந்தப்போ தான் தெரிஞ்சு அவன் இன்னமும் உயிரோட இருக்கானு. கண்டிப்பா அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீ தான் அவனுடைய பொண்ணு. இப்போ உனக்கு புரியும் எதனால என்ன டிராகன் ஸ்லேயர் சொல்றாங்கன்னு. டிராகனை உண்மையில கொண்டது நான் தான். உண்மை என்னவோ உண்மைதான், லெஜெண்ட்ஸ் சொன்னது எப்பவுமே மாற போறது கிடையாது. இப்போ உனக்கு ஒரே வழி, என்னுடைய வழியில தலையேறாம உன்னுடைய வேலையை போய் பார்க்குது. உனக்கு கொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை. இதுக்கப்புறம் இந்த உலகம் நான் சொல்ற போலதான் இருக்க போகுது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ சொல்ற அந்த மேஜிக் ஸ்வார்ட் இது எது வேணாலும் பயன்படுத்து, ஆனா உன்னை தடுத்து நிறுத்தத்துக்கு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உன்னை கொன்னே ஆகணும், என்னுடைய அப்பாவை நீ கொண்டுட்ட. அப்போ எனக்கும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பவரை பயன்படுத்தவும் பாருங்க. அந்த ஸ்வாட்ல இருந்து மிகப்பெரிய ஸ்கெலிட்டன் டிராகன் வெளியே வர இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டிராகன் கிளாவை வச்சு அட்டாக் பண்ணுவோம், அந்த இடமே இடிஞ்சு விட ஆலிஷா கீழே வந்துருவா. இது பயன்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயில் அந்த இடத்த விட்டு பறந்து போறான். அது மேல ஆலிஷா ஒன்று பக்கம் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வெளியே போலான்னு பார்க்க கால் கையெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாவ வழியால துடிக்கிறா. விட மாட்டேன், ட்ரெயில் எங்கே இருக்கான், இல்ல அவன் போயிட்டு இருக்கான் ஆல்ரெடி, விடவே மாட்டான், நான் எங்க போனாலும் விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி போகும்போதே டே கிளென்னு நான் சொல்றது கேட்குதா உனக்கு ட்ரெல்லு? ஏய் வாய மூடு, நான் முக்கியமான வேலையை அந்த இடத்துல இருக்கேன். என்னன்னா ஐடன் இனத்துடைய கிங்கா இப்ப இருக்கிறவரு, அதான் தலையில்லாத முண்டம் தன்னுடைய கிராண்ட் சன்னைய பேரணியை பார்த்தா அந்த ஃபர்னஸ்குள்ள போறதுக்காக பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும். அதோட இந்த தெரிஞ்ச எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணணும். என்னன்னு தெரியல, நம்ம லூனா வேற அவனுடைய சொந்த தாத்தாவே அந்த எரியிற நெருப்புக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்றான். என்ன நடக்க போறது அடுத்து பொறுமையா பார்ப்போம். சரிங்க, சம்பளத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.